மனுஷிகம்னு ஒன்று இருக்குது. மனுஷிகம் ஒன்று இருக்குது. அந்த மனுஷிகம் எப்படின்னா, பிரச்சனை வரும்போது கடவுளை தேடும், எல்லாம் நல்லா இருக்கும்போது கடவுளை மறந்துடும். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மை காட் இஸ் அ காட் ஆஃப் கன்சர்ன். சின்ன சின்ன டீட்டெயில்டையும் பார்த்து பாதுகாப்பையும் பார்க்கணும், இவங்க என்ன மறந்தும் போயிடக்கூடாது அதையும் பார்க்கணும், இவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இவங்களை பயிற்சி வைக்கணும் அதையும் பார்க்கணும். அதனால தான் நான் இன்றைக்கி டாபிக் இப்படி வச்சுருக்கேன், மை காட் இஸ் அ காட் ஆஃப் கன்சர்ன். அல்லேலூயா. என் தேவன் கரிசனை உள்ள தேவன். என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு காரியமாக பார்த்து பார்த்து கர்த்தர் செயல்படுத்தி திட்டமிடுகிற தேவனாக இருக்கிறாரு. அன்னைக்கு திட்டமிட்ட தேவன் இன்றைக்கி உங்களையும் அப்படி தான் திட்டமிட்டு பார்க்குறாரு. சில காரியம் ஏன் ஒய் காட் யூ அலோவ் திஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சில பேரை கொஞ்சம் விட்டு வைப்பார். ஆமீன் சொல்லுங்கள். எவ்விதமாய் மற்ற ட்ரைபை கொஞ்சம் ஆண்டவர் விட்டு வைக்க சொன்னாரோ, சில வேலைகளில் மொத்தமாக நமக்கு பிரச்சனைகளை எராடிகேட் பண்ண மாட்டார். சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் நமக்கு. ஏனென்றால் நான் ஆண்டவரை மறக்கக்கூடாது. என் விசுவாசத்தில் நான் பலனுள்ளவனாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கே தெரியாத சில நன்மைகள் அதில் இருக்கத்தான் செய்யும். ஆமீன். ஒரு கோலியாத்தை கர்த்தர் விட்டு வச்சார், தாவீது என்றும் ஒருவனை எழுப்புவதற்காக. 40 நாள் விட்டு வச்சார் பாருங்க. 40 நாள் நிந்திக்க விட்டாரா இல்லையா? 40 days வந்து நிந்திக்கிறான். பட் ஆனால் அந்த பிரச்சனை வந்து ஒரு மகிமையாய் முடிந்தது. கர்த்தருடைய திட்டம் தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் கோலியாத்தை அனுமதித்தார்.